புத்தகபுத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ஏதாவது ஒரு வீடியோ போட்டுனா 2லேருந்து ஒரு 3 பேர் பார்க்குறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 40 பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பார்க்க மாட்டிருக்காங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமல் ஏதாவது போட வேண்டியது இருக்குது. சரி, இந்த வாட்டி நான் எதை கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா, மேலப்பாளையம், கருங்குளம், முன்னீர் பள்ளம், திருநெல்வேலி சுற்றியே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க. சரி, இந்த வியாபாரிக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனைன்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. வியாபாரிக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள ஒரு முரண்பாடு இருக்குல்ல, அதை தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். நிறைய வியாபாரிகள் சின்ன சின்ன தொழில் பண்ணி தான் தங்களோட வாழ்க்கையை கடத்திட்டுருக்காங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த வாடிக்கையாளர் இருப்பாங்க, பெரும்பாலும் இவங்க தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க. அந்த வாடிக்கையாளர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன கடனாக வைக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், ஒரு வாடிக்கையாளர் வைக்கிற கடனால் வியாபாரிக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வியாபாரியாக தான் தெரிவாப்பில். ஆனால் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் பல வாடிக்கையாளர். ஒரு நாளைக்கு சில பேர் 50 வாடிக்கையாளரை பார்ப்பாங்க, சில பேர் 5000 வாடிக்கையாளர் பார்ப்பாங்க, அந்தந்த வியாபாரத்தை பொறுத்து. இப்படி இருக்கும்போது கடன் வைக்கிறாங்க தெரியுமா, அந்த கடனை திருப்பியும் செலுத்துறது கிடையாது. அதனால் நிறைய பேர் மனசே விட்டுறாங்க. அந்த தொழிலை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடுறாங்க. அதாவது இங்கே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கள வச்சு தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களே இந்த மாதிரியான கடன் மேலே கடனாக கொடுக்க அவங்க வாழ்க்கையை கூட அதை நடத்த முடியாமல் போயிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு தொழிலையும் ஆரம்பிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 90 மாதிரியான காலகட்டம்னா ஒரு 3 வகையான மக்கள் இருந்திருப்பாங்க. ரிச் பீப்புள், மிடில் கிளாஸு, புவர் பீப்புள் இப்படின்ட்டு. இப்போ என்னென்னா எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அதாவது மிடில் கிளாஸ்லேயே 3 வகை வந்துடுச்சு. ஒன்று லோயர் மிடில் கிளாஸு, இன்னொன்று அப்பர் மிடில் கிளாஸு, இன்னொன்று இந்த மிடில் கிளாஸுங்கிறது. இப்போ அந்த வாடிக்கையாளர் வைக்கிற கடன் இருக்குல்ல, அது அந்த வியாபாரியோட வாழ்க்கை நடத்துறதுக்கான காசு மட்டும் கிடையாது. அவரோட கடைக்கான வாடகை, அந்த கடையில் வேலை யாராவது பார்த்தோன்னா அவங்களுக்கான சம்பளம், அதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் வாட்டர் பில்லு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வைக்கிற சின்ன கடனே இவ்வளோ விஷயத்தையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் தன் குடும்பத்துக்கான செலவையும் அந்த காசில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த கடன்லாம் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப செலுத்த பாருங்க. நீங்கள் வாங்குகிற சின்ன சின்ன கடனை ஏன் இப்படி சில பேர் செலுத்தவே மாட்டேறாங்க. நிறைய பேர் மன வருத்தப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இட்லிக்காரி அம்மா இருக்காங்க. வீடு வீடாக இட்லி, சாம்பார், சட்னி இதை தான் விற்றுட்ருக்காங்க. ஆனால் அவங்க வராத நாட்கள்லாம் நீங்கள் வரலையே, இப்போ நான் சாப்பாடு வாங்க முடியலேன்னு வாடிக்கையாளர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்தனா 5 ரூபாவோ 10 ரூபாவோ அவங்களுக்கு கடனாக வச்சுறாங்க. திருப்பி அவங்க கேட்க கொடுக்குறதே கிடையாது. அவங்களும் சாப்பாடு விஷயத்தில் நம்ம இவ்வளோ கண்டிப்பாக நடந்துக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க நம்மளை நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்ல. என்னோடய கடை எடுத்துக்கிட்டாலும் நான் ஒரு ஆன்லைன் கடை வச்சுருக்கேன், ஃபேன்சி கடை வச்சுருக்கேன். என் கடையிலேயே நிறைய பேர் கடன் சொல்லும் போது நான் கராராக பேசிடுறேன். அவங்க என்னன்னா, இவன் என்னன்னா சிடுமுஞ்சியாக இருக்கான், இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்கே எனக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. எல்லா வாடிக்கையாளர்கிட்டையும் விளக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க தான் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரிக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் கடன் வைப்பீங்களா, இல்லைனா இதை கம்மியான காசுக்கு தாங்கன்னு பேரம் பேசுவீங்களா, இல்லைனா ஒரு உயர்தர உணவகத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் இதை நாளைக்கு நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லுவீங்களா, இல்லைனா இது என்ன பரோட்டா இவ்வளோ ரேட் இருக்குது, தோசை என்ன இவ்வளோ ரேட் இருக்குதுன்னு அங்கே ஆர்கியூ பண்ணுவீங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகளில் தான் அவங்களோட பேரம் பேசுகிற உக்தியெல்லாம் கையாளுறாங்க. அதுலேயும் ஒரு படி மேலே போய் சொந்தக்காரங்க கடையிலேயே பேரம் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா சொந்தக்காரங்க அவங்க கண்ணு முன்னாடி தான் கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது விற்று அடமானம் வச்சு இந்த கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வேண்டாமா? இப்படி பேரம் பேசி எதுக்கு வாங்கணும், அதுவும் சொந்தக்காரங்க கடையிலேயே? இது நம்ம மற்ற கடையிலேயே பண்ணிட்டு போயிடலாமே. அவங்க ஒரு மொத்த பொருளை கொள்முதல் பண்ணி அதை ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா அதானே அவங்களுக்கு லாபம். அதே அசல் ரேட்டுக்கு தர்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இங்கே நான் பேரம் பேசுகிறது தப்புன்னு சொல்ல வரல. பேரம் பேசுங்க, சொந்தக்காரங்க கடையில் போய் பேரம் பேசிகிட்டு இருக்காதிங்க. மற்ற எந்த கடையிலையும் பேரம் பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொருளை வாங்குங்க, ஆனால் காசு கொடுத்து வாங்குங்க. காசை இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேங்கிறத தள்ளி போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அது அத்தியாவசியமான விஷயம். அது அவங்களோட எமோஷன் சம்மந்தப்பட்டது. உங்கள்கிட்ட யாராவது காசை வாங்கிட்டு இழுத்தடிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது. இது சின்ன காசு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அவங்க அந்த எமோஷனை பூரா அந்த குடும்பத்துலேயோ யார்கிட்டையாவது அவங்க வெளிப்படுத்திடுறாங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய வியாபாரிகளை சந்திக்கிறேன். இட்லி அம்மாவை சந்திக்கிறேன், பாய் வியாபாரியை சந்திக்கிறேன்.
அவங்கெல்லாம் சொல்கிற பதில் என்னென்னா, நான் 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், என்னோடய சம்பளம் கூடலை, அதுக்காக தான் சொந்த தொழில் பண்ணுறேன். ஆனால் சொந்த தொழில் ஒரு பொருள் விற்கும்போது வர சந்தோஷம், அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை நான் மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது என் கையில் காசு இல்லையே அப்படின்னு இருக்கும்போது நான் ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகிறேன்னு எங்களோட வருத்தப்பட்டு பேசும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர்களை இழந்திருக்கேன். ஆனால் என்னோடய வாடிக்கையாளர்களை நான் வந்து பெருசாக மதிக்கிறேன். என் வாடிக்கையாளர்கள் எங்கிட்ட கடன் வாங்க மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை காப்பாற்றுவாங்கன்னு மதிக்கிறேன். அதுலேயும் நான் மதிக்கிற முக்கியமான வாடிக்கையாளர் யாருன்னு பார்த்தோன்னா சின்ன பசங்க தான். அவங்க தான் வார்த்தையை காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. 5 ரூபா தர வேண்டியதாக இருந்தாலும் அடுத்த நாள் தந்துடுறாங்க, 10 ரூபா தர வேண்டியதாலும் தந்துடுறாங்க. ஆனால் அவங்க வளர வளர பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து இந்த தவறான ஒரு பழக்கத்தை சுவீகரிச்சிடுறாங்க. உண்மையை சொல்ல போனால் நேர்மையை வந்து நம்ம சின்ன பசங்கள்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. பொதுவாக நிறைய வியாபாரிகள் அவங்க வருத்தப்படுறாங்க, அதை தான் நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த ஊரானாலும் இருந்துக்கலாம், மேலப்பாளையமாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், எல்லா ஊர்லேயும் வியாபாரிகள் ஒன்று தான், அவங்களோட பிரச்சனைகளும் ஒன்று தான். அதனால் அவங்களுக்கு காசை கொடுத்து வாங்க பாருங்கள், பேரம் பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் வைக்காதீங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ பாருங்கள். அதை தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.